Hello my dear friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? Hope எல்லாரும் நல்லா இருப்பீங்க நான் நம்புறேன். சோ கண்டிப்பா நல்லா இருப்பீங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அனௌன்ஸ்மென்ட் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா இந்த வீடியோல ஒரு மிகப்பெரிய ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. சோ இந்த வீடியோவோட மிடில்லயோ எண்டிங்லயோ உங்களுக்கான ஒரு சர்ப்ரைஸை நீங்க அச்சீவ் பண்ணிக்கலாம். கண்டிப்பா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் போது சோ அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாத்துக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். சோ இது ரொம்ப பெரிய ஒரு நல்ல நாள்ல நம்ம இந்த வீடியோ போடுறோம். ஸோ ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நம்ம சேனல்ல ரொம்ப நாளா வீடியோஸ் அப்லோடே பண்ணல. என்ன ரீசன் அப்படின்னு பாத்தீங்கன்னா எனக்கு யூடியூப்ல வந்த ரெவன்யூ விட அதர் தென் தட் நிறைய சோர்ஸ் ஆஃப் ரெவன்யூ வந்து கொஞ்சம் நிறைய ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. ஸோ அதனாலதான் நம்ம யூடியூப் சேனல்ல எந்த விதமான பெருசா கண்டென்ட்டே போடல. ஸோ அதான் மெயின் ரீசன் நம்ம யூடியூப் சேனல்ல வீடியோ போடாததுக்கான காரணம். பட் ஆஃப்டர் அது கொஞ்ச நாள் கழிச்சு எனக்கு பார்க்கும்போது எனக்கு டீச்சிங்ல தான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அதிகமா இருந்திருக்கு. எனக்கு நிறைய பேருக்கு டீச்சிங் பண்றதுல வந்து கொஞ்சம் பேஷனேட்டா இருந்திருக்கேன் நான். ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிச்சி போனங்காட்டி நான் எந்தெந்த சோர்ஸ் மூலியமா நான் ஏர்ன் பண்ணேன், ஒரு ஏஜென்சி எப்படி ஸ்டார்ட் பண்றது, ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எப்படி பண்றது, அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டிங், ஃபேஸ்புக் அட்வர்டைஸ்மெண்ட், கூகுள் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய ஏர்னிங் சோர்ஸ் எல்லாம் இருக்கு. போட்டோகிராஃபில எப்படி ஏர்ன் பண்ணலாம், தென் வீடியோ எடிட்டிங்ல எப்படி ஏர்ன் பண்ணலாம், இந்த மாதிரி சில விஷயங்கள் எல்லாமே பாஸ்ட் 7 இயர்ஸ் தான் நான் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இதுல பாத்தீங்கன்னா நிறைய எக்ஸ்பர்ட்டை நான் மீட் பண்ணியிருக்கேன். சில ஃபீல்டுல நான் பர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டிங்கா இருக்கட்டும், கூகுள் ஆட்ஸா இருக்கட்டும், மெட்டா ஆட்ஸா இருக்கட்டும், இன்னும் நிறைய வரக்கூடிய ஃபீல்டுல வந்து நான் ஒரு டாப் லெவல் எக்ஸ்பர்ட்டுக்கு என்ன நான் வளர்த்துக்கிட்டேன். ஸோ நான் தெரிஞ்சுக்கிட்ட அந்த கண்டென்ட்டை நான் உங்களுக்கு சொல்றது மூலியமா ஸோ என்னால சில பேருக்கு எஜுகேட் பண்ணும்போது நான் ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றேன். ஸோ அதனால இனி வரக்கூடிய நம்மளுடைய சேனல் இருக்கக்கூடிய எல்லா வீடியோஸ்லயும் நான் இந்த கண்டென்ட் எக்ஸ்பிளைன் பண்ணி உங்க லைஃபுக்கு ஒரு வேல்யூ ஆடட் கொடுத்து உங்களை க்ரோ பண்ண வைக்கிறது எனக்கு ஒரு ஆசையா நான் எடுத்து இதை பண்ணலான்ட்டு நான் அகைன் வந்திருக்கேன். இப்போ பாத்தீங்கன்னா இந்த வீடியோல நான் வெறும் சிம்பிளா 3 ஸ்டெப் தான் நான் சொல்ல போறேன். அந்த 3 ஸ்டெப்ல நம்மளுடைய சேனலோடைய ஃபியூச்சர் பிளான் என்ன, ஆக்சுவலா நான் எதுக்காக நான் உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன்னா, இது சேனல் அப்படிங்கிறது நான் மட்டும் கிடையாது, நீங்க எல்லாம் சேர்ந்தது தான் இந்த சேனல். ஸோ நான் ஒரு விஷயத்த பண்றதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட அதை கேட்டுட்டு உங்க அப்ரூவலோட பண்ணும்போது ஸோ விச் இஸ் ஆல்சோ ஹெல்ப்ஃபுல் ஃபார் போத் ஆஃப் அஸ். ஸோ அந்த ரீசன்னால மட்டும் இந்த 3 ஸ்டெப்பை நீங்க கவனிங்க. இதுதான் நம்மளுடைய சேனலோட ஃபியூச்சர் பிளான். ஸோ அது உங்களுக்கு பிடிச்சிருக்காங்கிறத நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. இப்போ அந்த 3 ஸ்டெப் என்னங்கிறத நம்ம பார்த்தரலாம், நம்ம ஃபியூச்சர் பிளான் என்னங்கிறத பார்த்தரலாம். இப்போ பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம சேனலோடைய ஃபியூச்சர் கண்டென்ட் நான் என்னென்னவா பப்ளிஷ் பண்ணலான்ட்டு இருக்கேன் அப்படின்னு நான் உங்ககிட்ட சொல்லணும்னு பாத்தீங்கன்னா 20% பாத்தீங்கன்னா பிசினஸ்னு ஒன்னே நீங்க ஒன்றும் பயப்பட தேவையில்ல, நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், நிறைய ரிஸ்க் இருக்குமோ அப்படின்ட்டு அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. உங்களுக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா என்ன மாதிரி பண்ணா உங்களுக்கு பெனிஃபிட் கிடைக்குங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி தான் நான் சொல்லுவேன். ஸோ அதனால நீங்க பயப்பட தேவையில்ல. ரெண்டாவது 20% செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் ஆர் செல்ஃப் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். அதான் நம்ம மைண்ட் செட்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ எந்த ஒரு விஷயமா இருக்கட்டும் நம்ம மைண்ட் செட் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் நம்ம அந்த விஷயத்தை அப்ரோச் பண்ண முடியும். ஒரு பிஸ்னஸாக இருக்கட்டும், ஒரு ஆன்லைனில் வந்து ஒரு ஏர்னிங்ஸ் பண்ணணும்னு நினைச்சாலும் அந்த 20% ஆஃப் மைண்ட் செட் வேணும். நம்மளுடைய செல்ஃபை எப்படி இம்ப்ரூவ் பண்ணிக்கணுங்கிறதும் பார்க்க வேண்டியது இருக்கு. அந்த 20% ஆஃப் கண்டென்ட் வந்து உங்களுக்கு செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட்ல வந்துடும். தென் 60% பர்சன்டேஜ் ஆஃப் வீடியோஸ் எது சார்ந்து வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஆன்லைன்ல ஏர்னிங்ஸ் பண்றது, எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் இல்லாம பியூர்லி உங்களுடைய ஸ்கில். ஓகேங்களா, உங்களை வந்து ஏதோ ஒரு அன்வான்ட் ஆப்ஸ்ல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண சொல்லி அதுல இருந்து இன் ரிட்டர்ன்ஸ் நான் இது வரைக்கும் இந்த மாதிரி எந்த ஒரு அன்வான்ட் ஆப்ஸையும் நான் ப்ரொமோட் பண்ணதும் இல்லை. நிறைய ப்ரொமோஷன் வந்த போதிலும் நான் அந்த மாதிரி எந்த வித ப்ரொமோஷனும் பண்ணதும் இல்லை. உங்களை அன்வான்டான இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குள்ளே போக வைக்க மாட்டேன். ஸோ உங்களுக்கு எந்தவித இன்வெஸ்ட்மெண்ட்டும் இல்லாம உங்களுடைய ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ணிட்டு அதிலிருந்து இன் ரிட்டர்ன்ஸ் வர மாதிரி ஏர்னிங்ஸை கொடுக்கறதுக்கான 60% கண்டென்ட் உங்களுக்கு வந்து சேரும். இதுதான் என்னுடைய ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இப்போ நான் சொன்ன பார்த்தீங்கன்னா அந்த பிஸ்னஸ் அப்படின்னு பிஸ்னஸ் மைண்ட் செட்டு, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஏர்னிங்ஸ், ஆன்லைன் ஏர்னிங்ஸ் இதெல்லாம் சொன்னீங்க பார்த்தீங்களா. நீங்க ஃபர்ஸ்ட் பிஸ்னஸ்னு ஒன்னே எடுத்துனே அப்படியே ஒரு ஃபியர் கூட ஆயிருக்கலாம். ஸோ அதெல்லாம் எதுவுமே பண்ண தேவையில்ல. எதாவது இருக்கு பாருங்க, ரொம்ப ஈஸியான சிம்பிளான கான்செப்ட் தான். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஒரு பிஸ்னஸ் தான். தென் பாத்தீங்கன்னா இ-காமர்ஸ் பிசினஸ்னா ஒரு ஆன்லைன்ல ஒரு பொருளை விற்கவோ வாங்கவோ முடிஞ்சு அப்படின்னா அதுக்கு பேர் இ-காமர்ஸ். ஓகேங்களா, சோ இ-காமர்ஸ் பிசினஸ் பண்ணலாம். தென் பாத்தீங்கன்னா ஏஐ மார்க்கெட்டிங் இருக்கு, தென் வெப் டிசைனிங் இருக்கு. வெப் டிசைனிங்லாம் ரொம்ப ஈஸியா பண்ண முடியும். நிறைய ஃபியூச்சர்ஸ் ஆட் பண்றதுக்கான நிறைய டூல்ஸ் நம்மளுக்கு தெரியும். அதெல்லாம் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போறேன். தென் பாத்தீங்கன்னா பர்சனல் பிராண்டிங்.
ஸோ இன்னைக்கு பாத்தீங்கன்னா எல்லா ஒரு ஒரு பொலிட்டிஷியனா இருக்கட்டும், இல்ல வந்து ஒரு ஒரு பிராண்ட் வச்சிருக்கக்கூடிய ஓனரா இருக்கட்டும், ஒரு இன்ஃபுளுசரா இருக்கட்டும், இன்னும் நிறைய பேர் பாத்தீங்கன்னா பர்சனல் பிராண்டிங் நோக்கி நம்ம போயிட்டு இருக்காங்க. ஸோ அதனால பர்சனல் பிராண்டிங் பத்தி நான் சொல்லி தர போறேன். தென் கூகுள் ஆட்ஸ், மெட்டா ஆட்ஸ் வரப்போகுது. தென் ஏஐ மார்க்கெட்டிங். ஸோ ரெண்டு இடத்துலயும் ஒரே இதை போட்டிருக்காங்க. நம்ம டீம் மிஸ்டேக் பண்ணிட்டாங்க. நோ இஷ்யூஸ் ஆன் தட். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா யூடியூப் சேனல். ஸோ இந்த இடத்துல என்னன்னா, நான் முன்னாடி உங்களுக்கு ஒரு ஸ்லைட் காட்டினேன், ஞாபகம் இருக்கான்னு தெரியல. ஜஸ்ட் அகைன் நான் உங்களுக்கு அதை காட்டுறேன். இப்போ பாத்தீங்கன்னா இங்க மைண்ட் செட் அப்படின்னு நான் ஒரு விஷயம் சொல்லியிருப்பேன். ஓகேங்களா? இப்போ அகைன் கம்மிங் பேக் டு நம்மளோட யூடியூப் சேனலுக்கு வாங்க. ஸோ இப்போ இந்த யூடியூப் சேனல் வந்தீங்கன்னா ரெண்டு விஷயம் இருக்கு. எல்லா விஷயத்துலயும் ரெண்டு விஷயம் இருக்கு. என்னன்னா, ஒன்னு சாஃப்ட் ஸ்கில்ஸ், இன்னொன்னு பாத்தீங்கன்னா டெக்னிக்கல் ஸ்கில்ஸ். யூடியூப்ல எப்படி ஒரு வீடியோ எடுத்து அதை எப்படி கரெக்டா எடிட் பண்ணி அதை எப்படி அப்லோட் பண்ணி அதுக்கு கரெக்டா மெட்டா டேட்டாங்கிறது என்ன சொல்லுவாங்கன்னா, கரெக்டான ரைட்டான கீவேர்டை அனலைஸ் பண்ணி கரெக்டான டைட்டில் கொடுத்து, தென் பாத்தீங்கன்னா அதுக்கு கரெக்டான டிஸ்கிரிப்ஷன்ஸ் கொடுத்து, தென் வந்து எப்படி கண்டென்ட் நிறைய பேருக்கு புஷ் பண்ண வைக்கிறது அப்படிங்கிறது டெக்னிக்கல் ஸ்கில்ஸ். சாஃப்ட் ஸ்கில்ஸ்னா என்ன தெரியுங்களா? நான் சொன்ன பாத்தீங்களா அந்த மைண்ட் செட், அதுதான் சாஃப்ட் ஸ்கில்ஸ். ஏன்னா யூடியூப்ல நீங்க முன்னாடி வீடியோ போடுறதுக்கு முன்னாடி உங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்கணும்னா, வியூஸ் வருதோ வரலையோ, லைக்ஸ் வருதோ வரலையோ, நான் இந்த வீடியோ போடுறேன், இதுக்கு வந்து எனக்கு தெரியும் இதுக்கு வியூஸ் வராது, ஏன்னா இது ஜஸ்ட் இன்ட்ரோ வீடியோ. ஸோ இதுக்கு வியூஸ் வராது, அதை நினைச்சு நான் கவலைப்பட மாட்டேன், வருத்தப்பட மாட்டேன். வியூஸா இருக்கட்டும், லைக்ஸா இருக்கட்டும், கமெண்ட்ஸா இருக்கட்டும். கமெண்ட்ஸ்ல நிறைய பேர் வந்து திட்டலாம், இது நடக்கிற ஒரு விஷயம். அப்போ நம்ம மென்டாலிட்டியும் அதுக்கு தயாராகும். அதனாலதான் நான் உங்களுக்கு வந்து ஃபியூச்சர் ஆஃப் கண்டென்ட்ல நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், மைண்ட் செட் பத்தியும் நம்ம போடணும் அப்படின்ட்டு. ஸோ அதுதான் இங்க. ஸோ அப்போ நம்ம யூடியூப்ல எப்படி க்ரோத் பண்ணிக்கிறது, உங்களை எப்படி க்ரோத் பண்ணிக்கிறது, இது மட்டும் இல்லாம இன்னும் நிறைய விதமான ஒர்க் எல்லாம் இருக்கு. ஸோ அது எல்லாத்தையுமே உங்களுக்கு நான் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். இதுதாங்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்பர் 1. இதுதான். ஸோ நிறைய கண்டென்ட்டை உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணி எல்லாமே ரொம்ப சிம்பிளா ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா நீங்க ஆன் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா ஃபாஸ்ட் ஃபார்வர்டா சொல்லி தர போறேன். அவ்வளவுதாங்க. ஸ்டெப் 1 என்ன அப்படின்னா, நான் என்னென்ன கண்டென்ட் உங்களுக்கு நான் கொடுக்க போறேன், அது மூலியமா என்னென்ன பலன் அடைய போறீங்க அப்படிங்கறத நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண நினைச்சேன். ஸோ ஸ்டெப் 1 கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸ்டெப் 2, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்டெப் 2 என்ன அப்படின்னா, உங்க எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. நான் நிறைய விஷயங்கள் சக்சஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த யூடியூப் சேனல் ஒரு சக்சஸான்னு கேட்டீங்கன்னா, ஆப்வியஸா ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி ஷார்ட்ஸ் எல்லாம் வராதப்போ ஒரு 90,000 சப்ஸ்கிரைபர் இருந்தாங்க, 3,000 சப்ஸ்கிரைபர் ரிலீவ் ஆயிட்டாங்க, பரவாயில்ல. பட் இப்போ ஒரு 87,000 சப்ஸ்கிரைபர் இருக்காங்க. அது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் 4 வருஷத்துக்கு முன்னாடி. ஸோ இப்பவுமே ஒரு நல்ல விஷயம் தான். ஏன்னா வந்து மற்ற இன்ஸ்டாகிராமா இருக்கட்டும், மற்ற மீடியம்ல வந்து ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் பண்றது ஒரு ஈஸியான விஷயம். ஒரு எஜுகேஷன் கண்டென்ட்டை கொடுத்து இந்த அளவுக்கு ஒரு ஃபாலோவர்ஸ் கொடுக்கறதும் ஃபாலோவிங் பண்றதுமே ஒரு பெரிய விஷயம். அதுக்கு முதல்ல வந்து ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுடைய சப்போர்ட் தான் எனக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்துச்சு, ஒரு கான்ஃபிடன்ட் கொடுத்துச்சு. ஓகே, நம்மளால எல்லா விஷயங்களும் பண்ண முடியும்னு சொல்லி கான்ஃபிடன்ட் கொடுத்துச்சு. ஸோ இதுதான் எல்லாத்துக்கும் ஒரு பேஸ். ஸோ இப்போ என்னுடைய சப்ஸ்கிரைபர், நாட் ஒன்லி சப்ஸ்கிரைபர்னு சொல்றதுக்கு நான் அவ்வளோ டிஸ்டன்ஸ்லாம் வச்சு பார்க்கல, உங்களை என்னுடைய ஃப்ரெண்டா நான் கன்சிடர் பண்றேன். ஸோ அதனால வந்து தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுதான் என்னுடைய செகண்ட் பாயிண்ட். என்னுடைய கிராட்டிடியூட நான் உங்களுக்கு தெரிவிக்கணும்னு நினைச்சேன். ஸோ அதுதான் என்னுடைய செகண்ட் பாயிண்ட். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் எவ்ரிதிங். ஸ்டெப் 3 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் உங்களுக்கு ஒரு விஷயத்த கன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்குறேன். என்ன கன்ஃபர்மேஷன் அப்படின்னா, இனி நம்ம சேனல்ல வரக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுடைய லைஃப்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டுக்காக மட்டும்தான் இருக்கும். அது மூலியமா ஒன்னா நீங்க பணம் சம்பாதிப்பீங்க, இல்லைன்னா உங்க லைஃபை க்ரோத் பண்ணிக்குவீங்க. அதுக்கு நான் கேரண்டி கொடுக்குறேன். இதுதாங்க ஸ்டெப் 3. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் எவ்ரிதிங். இந்த வீடியோவை ஃபுல்லா நான் சொல்லக்கூடிய அந்த 3 ப்ராசஸ் 3 ஸ்டெப்பையும் ஃபுல்லா பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இவ்வளோ நேரம் சர்ப்ரைஸ்னு சொல்லிட்டு இருந்தேன்ல, சர்ப்ரைஸ் என்னன்னு பார்த்தலாமா? நான் இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பிசினஸா இருக்கட்டும், இந்த ஆன்லைன்ல ஆன் பண்ணிட்டு இருக்கிற இந்த விஷயங்களா இருக்கட்டும், பாஸ்ட் 7 இயர்ஸா பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அந்த சர்ப்ரைஸ் என்ன அப்படின்னா, என்கிட்ட இன்ஸ்டாகிராம்ல நீங்க மெசேஜ் பண்ணுங்க, உங்களுக்கு நான் லைவ் கோச்சிங் கொடுக்குறேன். அதாவது வந்து உங்க கூட உங்க மொபைல் நம்பருக்கு நான் கால் பண்ணி உங்க கூட நான் பேசுறேன். இது வந்து எல்லாத்துக்குமே என்னால பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா, டெஃபினட்டா எல்லாத்துக்குமே பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் எனக்கு மெசேஜ் பண்ணக்கூடிய 5 பீப்புள். ஸோ அந்த 5 பீப்புளுக்கு நான் உங்களுக்கு வந்து உங்க கரியர் எப்படி டெவலப் பண்ணிக்கலாம், ஸோ என்னென்ன ஏர்னிங் பாத் இருக்கு, என்னென்ன மீடியம்ல ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கிறத என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல, ஸோ அதை வச்சு நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். டெஃபினட்டா அந்த 5 பீப்புள்ஸ் நல்லா நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்கிறத நீங்களே ஒரு ரிவ்யூ கூட கொடுக்கலாம், நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணலாம்.
ஸோ இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணுங்க. ஸோ முதல்ல ஒரு 5 பேர்த்துக்கு மட்டும் நான் இந்த ஃப்ரீ அவைலபிள் பண்ணுறேன் இப்போதைக்கு. ஸோ இன்கேஸ் ஃபியூச்சர் அப்படிங்கும்போது நான் நிறைய பேர்த்துக்கு கூட கோச்சிங் கொடுக்கறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். இன்கேஸ் நான் மெசேஜை டிலே பண்ணி நான் ரிப்ளை பண்ணேன், என்னை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தப்பாக எடுத்துக்காதீங்க. நான் வேற ஒர்க்கில் இருந்திருப்பேன். ஸோ அதனால நான் லேட் மெசேஜ் பண்ணியிருப்பேன். நான் ஒன்றும் பெரிய ஆள் அப்படின்னு அந்த மாதிரி எந்த ஒரு பில்டப்பெல்லாம் நான் கொடுக்க மாட்டேன். ஸோ அதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிங்க. சில பேர்த்துக்கு நிறைய பேர்த்துக்கு நான் மெசேஜுக்கு ரிப்ளை பண்ணாமல் இருக்கேன். ஐ எம் ரியலி சாரி ஃபார் தட். ஸோ இனி என்னால் நிறைய பேர்த்துக்கு ரிப்ளை பண்ணுறதுக்கு நான் முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் எவ்ரிதிங்.